Hi students, welcome back to chemistry class. Today's topic is structure of the function groups. சரிங்களா? இப்போ நம்ம இந்த லெசன் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இப்போ ஹைட்ராக்சி காம்பவுண்டுக்குள்ள போத் யாருன்னா ஆல்கஹால்ஸ் இருக்கிறாங்க, ஃபீனால் இருக்கிறாங்க. ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் ஒன்று பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஈத்தர்ஸ். ஸோ ஈத்தர்னாலே ஃபங்க்ஷன் குரூப் என்ன இருக்குன்னா சென்ட்ரல் ஓ இருக்குங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போகிறோம். கிளியர் இடத்துலைங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடிங்க if you know the hybridization of the particular யாருங்க அந்த ஆட்டம் அது தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரக்சர் ஈஸியாக நம்ம டிட்டர்மின் பண்ணிடலாம். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்கேஸ் இந்த ஹைப்ரிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அவனுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி லீனியர் அப்படின்னு சொல்லி நமக்கு டெரிமினேஷன் தான். அண்ட் தென் ஹைப்ரிடைசேஷன் sp2 இருந்துச்சுன்னா ட்ரைகோனல் பிளேனர்னு சொல்லிக்கலாம். And then hybridization sp3 வந்துச்சுன்னா that is a tetrahedral shape. Okay, நம்மளுடைய கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை சம் எக்ஸெப்ஷன் வருங்க. ஓகேங்களா, அதை வச்சு இங்கே அப்ளை பண்ண போகிறேன். எப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல் லெசன் பண்ணிக்கோங்க. நான் லெசன் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ல இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்? ஏ வந்து ஆல்கஹால்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். கிளியர்? ஸோ ஆல்கஹாலுடைய ஃபங்க்ஷன் குரூப் எதுன்னு கேட்டிங்கன்னா OH தானே. சரி, அதில் ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்ணியிருப்பேன்னா மெத்தில் ஆல்கஹால் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஆல்கஹாலுக்கு வந்து யாருக்கு மெத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் செகண்ட் ஒன்று யாருக்கு ஃபீனால். இதுக்கு வந்து யார் யூஸ் பண்ணியிருக்காங்க? C6H5OH. ஓகே, அதாவது பார்த்து ஃபீனாலுடைய இந்த அரோமேட்டிக் கேரன் ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் தேர்ட் ஒன்று யாருங்க? ஈத்தர்ஸ். ஓகே, அப்போ ஈத்தரோட ஃபங்க்ஷன் குரூப் என்னைக்குமே சென்ட்ரல் யார் வருங்க? ஓ போட்டிங்க. ஓகே, அப்போ இந்த சைடில் என்ன குரூப் இருக்கணும்? alkyl group angi yaring alkyl group, but this is belongs to simple ether. Okay, so because of both sides are having the same number of yaring alkyl group. Okay la, now that we'll say later. Now listen here. Ipo enna vision கேட்டினா, so in the alcohol இருக்கக்கூடிய oxygen இருக்குல்ல, that oxygen atom in the phenol இருக்கக்கூடிய oxygen. Okay, and then ether இருக்கிற oxygen atom, all these oxygen atoms are having two lone pair of electrons and two bond pair of electrons. ரெண்டு lone pair இருப்பாங்க, ரெண்டு யாருங்க bond pair இருப்பாங்க. பட் டோட்டலா 4 ன்னு அர்த்தம். சரியா? so that's why it become இதுன்னு கேட்டினா sp3 hybridization. ஓகே, மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்கஹால் வரக்கூடிய இந்த ஆக்சிஜனுக்கும் சரி, ஃபீனால் வரக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு இல்ல, இவனுக்கும் சரிங்க. அப்போ எங்க இருக்கக்கூடிய ஈத்தர்ல வரக்கூடிய ஆக்சிஜன் இது எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் இந்த இடத்துல ஹைபிரிடைசேஷன் எதுன்னு கேட்ட யாருங்க? sp3ங்கிறது மைண்ட்ல செட் பண்ணி வச்சு. கிளியர்? அப்போ ஜென்ரலா sp3 வந்துட்டாலே அந்த ஷேப் வந்து யாருங்க? டெட்ராஹெட்ரல் வரும். ஓகே, அப்போ அங்க இருந்து கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் வந்து டிஃபரன்சிங் வரும். ரீசன் டியூ டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அது என்ன சொல்லி பார்க்க போறோம். ஓகே தானே? சரி, ஃபர்ஸ்ட் லெசன் இந்த ஆல்கஹால்ல ஃபர்ஸ்ட் மெத்தில் ஆல்கஹால் கொடுத்தாச்சு. அப்போ இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்ல, that oxygen atom will be having two lone pair of electrons and two யாருங்க? bond pair of யாருங்க? electrons. கிளியரா? அப்ப இந்த ஆக்சிஜனுக்கு ஹைபிரிடைசேஷன் எதுன்னு கேட்டனா sp3 தான். ஓகே தானே? சரி, இப்போ இந்த ஆக்சிஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் இருக்கு இல்ல, இந்த கார்பன் செக் பண்ணி பாருங்க. that carbon surrounded by 4 sigma bonds. so 1 இங்க ஒரு sigma bond இருக்குறாங்க, இங்க ஒரு sigma bondங்க, இது ஒரு sigma bond, இது ஒரு sigma bond. அப்ப அந்த OH அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் உடைய ஹைபிரிடைசேஷன் இந்த இடத்துல என்ன வரும்னா sp3 வரும். கிளியர் இடத்துல? சரி, இப்போ இந்த ஆல்கஹாலை யார் கூட நான் லிங்க் பண்றேன் சிமிலர் டு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வாட்டர் மாலிக்யூலுக்கு லிங்க் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜென்ரலா வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் H2O தானே. so that oxygen atom will be having two lone pair of electrons and two bond pair. இப்போ அவனுக்கு ஹைபிரிடைசேஷன் வரும்னு sp3 வரும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வந்து பார்த்து லாஸ்ட் 11th இருக்குங்க. தட் இஸ் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது இந்த ஆஃப் MCN சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஓகே தானே? ஸோ அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஹைபிரிடைசேஷன் கெமிக்கல் பாண்டிங் படிச்சிருப்பீங்க. நல்ல ஆகும். இப்போ லிசன், அப்போ இந்த வாட்டர் மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து ஹைபிரிடைசேஷன் sp3 தானே. இப்போ sp3னா ஜென்ரல் என்ன ஷேப் வருங்க? டெட்ராஹெட்ரல் ஷேப் வரும். பட் என்ன கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா V ஷேப்னு கொடுத்துருப்பான். why it becomes V ஷேப்னா that is due to presence of யாருங்க? the repulsive force. ஓகே, due to lone pair யாருங்க? repulsive இருக்குனால அது என்ன பண்ணிருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஷேப் வந்து எனக்கு மாத்திடுங்க. டெட்ராஹெட்ரல் ஷேப்ல இருந்தவங்க V ஷேப்பை கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதை நம்ம பார்க்க போறோம். கிளியரா? சரி, இப்போ லெசன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைபிரிடைசேஷன். ஓகே, அப்ப ஹைபிரிடைசேஷன் என்ன கொடுத்துருக்கேன்? sp3. sp3ன்னு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லி எடுத்துறீங்க. ஓகே, அப்ப sp3 ஷேப் என்ன ஷேப் வருங்க? டெட்ராஹெட்ரல் ஷேப் வரும். கிளியரா? now
So what is the bond angle? இப்போ bond angle between இந்த இடத்துல இப்ப லெசன் பண்ணிக்க bond angle வந்து பாத்தீங்கன்னா யாருக்குங்க டெட்ராஹெட்ரலுக்கு ஒரு டெட்ராஹெட்ரல் ஷேப் இருக்கு இல்லையா சோ அவனுக்கு bond angle என்னைக்கும் எதுன்னு கேட்டினா 109.5 டிகிரி வரும் இது மறந்து விட்டுறாரு the bond angle of யாருங்க the tetrahedral என்னைக்கும் யாரு 109.5 டிகிரி வரும் ஓகே தானே சரி பட் இங்க ஆல்கஹால்ல bond angle கொடுத்திருக்காங்க 108.9 டிகிரி கொடுத்தாச்சு அப்ப இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போதுங்க அப்ப இதோட இதுடைய bond angle எவ்வளவு கம்மியா இருக்கு லெஸ்ஸா இருக்கு ஓகே ரீசன் கேட்டினா that is due to presence of lone pair repulsion ஓகே அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க மெத்தனால் சோ மெத்தனாலுடைய bond angle வந்து பாத்தீனா டெட்ராஹெட்ரல் bond angle ஓட கம்மியா இருக்கும் சரியா ரீசன் கேட்டினா due to presence of என்ன சொல்லுங்க lone pair repulsion நீங்க ரெண்டு lone pair இருக்குல்ல இப்ப lone pair வந்து lateral counts repulsion என்னன்னு பாத்தீனா அந்த அந்த bond angle என்ன பண்ணுது கம்மி பண்ணிடுங்க ஓகே தானே சோ இத வந்து நீங்க மறந்துடாதீங்க this is for யாருன்னு கேட்டினா இந்த இடத்துல ஆல்கஹால் நல்லா வச்சுப்போம் and one more thing is the bond angle of CO in யாரு மெத்தனால் இப்போ இந்த இடத்துல கார்பன் and oxygen இருக்குல்ல இதுவுடைய bond உடைய இடத்துல பாத்தீனா லெந்த்ங்க the bond length of CO in methanol என்னன்னு கேட்டினா 142 யாருங்க pm is nothing but யாருங்க picometer what is it it's a picometer this is experimental value வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க மறந்து விட்டுறாங்க clear now so this is for யாரு கேட்டினா alcohol so now can move to the phenol இப்போ phenol formula யார் கொடுத்திருப்பாங்க C6H5 bond யாருங்க OH இது மறந்து phenol என்னங்க பென்சீன் அந்த பென்சீன் இருக்கக்கூடிய H க்கு பதிலா நம்ம யார் ரீப்ளேஸ் பண்ண போறோம் OH குரூப் ஓகே now listen here இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டினா இந்த கார்பன் and OH குரூப் இருக்குல்ல அந்த OH அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் அந்த கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் யாருங்க sp2ங்க நீங்க ஆல்கஹால் இங்க பாத்தீனா இந்த OH அட்டாச் இருக்கிற கார்பனுக்கு ஹைபிரிடைசேஷன் என்ன வரும் sp3 வரும் ரீசன் பிகாஸ் ஆஃப் எத்தனை சிக்மா பாண்ட் 4 சிக்மா பாண்ட் பட் இங்க செக் பண்ணி பாத்தீனா இந்த OH group attached இந்த OH group இருக்குல்ல அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் this carbon surrounded by only 3 sigma bond அதாவது பாத்தீனா சோ இங்க ஒரு sigma bond இருக்குங்களா அங்க இங்க ஒரு sigma bond இருக்கும் இங்க ஒரு sigma bond இருக்கும் ஓகே this is 5 bond அப்ப carbon surrounded by யாருங்க 3 sigma bond that is belongs to sp2 hybridization இது மறந்துரு பட் oxygen is having sp3 தான் பட் OH group attached to carbon வந்து பாத்தீங்கன்னா யாருங்க sp2 யாரு hybridization ஓகேங்களா நான் அப்ப அதனால இந்த இடத்துல bond angle பாரு ஓகே சோ இதுடைய bond angle the bond length எவ்வளவு கொடுத்திருக்கானா 136 யாரு picometer ஓகே அந்த bond ஓட length நீங்க செக் பண்ணி பார்த்தா கார்பன் ஆக்சிஜன் bond length என்ன வருங்க 136 யாரு picometer experimental value இதெல்லாம் தான் அப்ப listen அப்ப நீங்க ஆல்கஹால் நீங்க மெத்தனாலோட bond length வந்து 142 picometer இதே இடத்துல phenol aromaticல வரும்போது bond length என்ன வருங்க 138 யாரு picometer அப்ப இவங்க ரெண்டு பேர்ல எது ஸ்ட்ராங்னு கேட்டினா இது ஸ்ட்ராங்கா இருக்கும் சரி அந்த லெந்த் கம்மியா இருக்கும்போது இப்படி இருக்கும் bond strength வந்து ஜாஸ்தியா இருக்கும் கிளியர் இல்லைங்க நான் bond angle பாரு எவ்வளவு கொடுத்திருக்கான் 109 டிகிரி தான் கொடுத்திருக்கான் யாருன்னு கேட்டினா இங்க இருக்கக்கூடிய OH குரூப் இருக்குல்ல அட்டாச் கார்பனுக்கும் இவனுக்கும் இந்த இடத்துல bond angle யாரு 109 டிகிரி மறந்து விட்டுறாங்க சரியா இதுவும் டெட்ராஹெட்ரலோட கம்பேர் பண்ணும்போது யார் இடத்துலங்க செக் பண்ணு டெட்ராஹெட்ரலுக்கு என்னைக்கு முன்னர் 109.5 வரும் இது யாரு 109 ஆகும் clear now listen here one more point is so the CO bond length of phenol அப்ப இந்த CO bond length இருக்குல்ல அந்த CO bond length of phenol is less than and then CO bond length of யாருங்க methanol இங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சு விட்டுறானே குட்டியா கொடுத்திருப்பாங்க இங்க பார்த்தா கொஞ்சம் பெருசா கொடுத்திருப்பேன் clear-ஆ now அப்போ the CO bond length of phenol is less than யாருங்க alcohol methanol why what is the reason அப்படினு கேட்டினா this is due to partial double bond character partial double bond character இன்னைக்கு யாருக்கு வரும்னு கேட்டினா phenolக்கு வரும் ஏன் phenolக்கு வரும்னு கேட்டினா இப்ப பென்சீன் ரிங்குக்கு மேல OH இருக்குல்ல that oxygens will be having a lone pair of electron that lone pair of electron undergoes a delocalization resonance-ல படிச்சிருப்பீங்க ஓகே அப்ப இந்த இடத்துல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு என்ன bond form வருங்க partial double bond character form இத கொடுத்திருக்காங்க partial யாருங்க double bond character number 1 and the second one is sp2 hybridized state of your carbon atom இந்த ரெண்டு ரீசன் இருக்குறனால தான் இந்த phenol உடைய அந்த bond length வந்துங்க யாரோட கம்பேர் பண்ணும்போதுங்க மெத்தனாலோட கம்பேர் பண்ணும்போது அப்ப அலிஃபேட்டிக் தானே அவங்களோட கம்பேர் பண்ணும்போது கேட்டினா
கம்மியா இருக்குங்க. இது மறந்து விட்டுறேன். திஸ் இஸ் ஃபார் யார் கொடுத்துருக்கேன் ஃபீனால். லாஸ்ட் வந்து சார் ஈத்தர். ஈத்தர்னால என்ன பண்ணுங்க O போடணும் சரியா. அப்ப இந்த இடத்துல here also will be having oxygen is having their two lone pair of electrons and two adding a bond pair. It's also having their sp3 adding hybridization. Clear now. இப்போ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைமெத்தில் ஈத்தர் தானே. ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன் டைமெத்தில் ஈத்தர். திஸ் இஸ் சிமிலர் டு யாருக்கு இந்த ஆல்கஹால் மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற ஆல்கஹால் மாதிரி இருப்பாங்க. ஒரே இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆல்கஹால்ல எங்க இருக்கிற H இருக்கு இல்ல, that hydrogen atom is replaced by one methyl group. புரியுற இடத்துலங்க இது கொடுத்துருக்கோம். இப்போ லெசன் பண்ணிருக்கோம். அப்ப இதுல பாண்டோட ஆங்கிள் பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ரிபிள் 1 கொடுத்துருக்கா. ஓகே, சோ 1 1 1 ஓகே, ட்ரிபிள் 1 பாயிண்ட் யாரு 7 டிகிரி. அப்ப என்ன ஒரு விஷயம் கேட்டீங்க இடத்துலங்க, நீங்க பாண்ட் ஆங்கிள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரோட கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஏன் சார் ஜாஸ்தியா இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் கொடுத்துருப்போம் பாருங்க, repulsive interactive between யாரு டூ பல்கியர் குரூப்புங்க. இங்க பல்கியர் குரூப்புங்கிறது யாரு, இந்த ரெண்டு மெத்தில் குரூப் பல்கியர் குரூப். அந்த பல்கியர் குரூப் இருக்கிறதுனால அவ என்ன பண்றாங்கன்னா இன்டராக்டிவ் இருக்குங்க, இருந்தோ என்ன பண்றாங்க அந்த மாதிரி இன்டராக்ஷன் இருக்காது, கொஞ்சம் என்ன பண்றாங்க ரிப்பல் பண்றாங்க. அப்ப பல்கியர் குரூப் ஜாஸ்தி இருக்க ரிப்பல்சிவ் ஃபுட் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகுங்க ஜாஸ்தி ஆயிடும். ஓகே, அப்ப நீங்க டெட்ராஹெட்ரல் ஷேப்போட கம்பேர் பண்ணும்போது பாண்ட் ஆங்கிள் யாருங்க ஜாஸ்தியா இருக்கு. எதுக்குங்க ஈத்தருக்கு மறந்து விட்டுறாரு. ஓகே, நான் பட் ஹைபிரிடைசேஷன் செக் பண்ணி பார்த்து இந்த ஆக்சிஜனுக்கு ஆசிட் யாரு sp யாருங்க, இதை மறந்து விட்டுறாதுங்க. அப்ப பாண்ட் ஆங்கிள் யாருங்க ஓகே 111.7 ஓகே, and the bond length is here 141 picometer. ஓகே, அப்ப இது வந்து யாரு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் யாருங்க குரூப் ஃபங்க்ஷன் குரூப்ல ஆல்கஹால் ஃபீனால் அண்ட் யாருங்க ஈத்தர். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா கோத்ரூ பண்ணிக்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. அதாவது என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் நீங்க எடுத்துன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணா இன்று செய்யக்கூடியவை நாளைக்கு என்று ஒத்தி வைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்று செய்யக்கூடிய அந்த செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நாளையும் சொல்லி ஒத்தி வைக்க வேண்டாம், இன்னைக்கு நடக்கிறத என்ன பண்றீங்க அப்படின்னு நீங்க வந்து இது பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மை கிளாஸ்.